முட்டாள்கள் சத்தமிடுவார்கள், புத்திசாலிகள் விவாதிப்பார்கள், ஆனால் வெற்றியாளர்கள் மௌனமாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் பலவீனத்தை எதிரிக்குக் காட்டும் ஒரு ஜன்னல். கதவை மூடுங்கள். மௌனம் என்பது பலவீனமல்ல, அது புயலுக்கு முன்னால் இருக்கும் பேரமைதி. உலகையே அதிர வைக்கப் போகும் அந்த அமைதிக்கு நீங்கள் தயாரா? விலை உயர்ந்த பொருட்கள் எப்போதுமே சத்தம் போடுவதில்லை. தங்கம் சத்தமிடுவதில்லை, ஆனால் தகரம் சத்தமிடும். உங்கள் வார்த்தைகள் தகரமாக இருக்கப் போகிறதா அல்லது தங்கமாகவா? நீங்கள் எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உலகம் உங்களை கவனிக்கும். நீங்கள் வாயை திறக்காத வரை உங்கள் எதிரிக்கு உங்களைப் பற்றி எதுவுமே தெரியாது. மௌனமாக இருப்பவன் ஒரு மர்மமான மனிதன். அந்த மர்மமே உங்களை ஒரு தலைவனாக மாற்றும். உங்களை யாராவது அசிங்கப்படுத்தினால் திருப்பி திட்டாதீர்கள். சிரித்துக்கொண்டே மௌனமாக இருங்கள். உங்கள் மௌனம் அவர்களை பைத்தியமாக்கும். பதில் சொல்லாமல் இருப்பதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆகச் சிறந்த தண்டனை. கத்தியால் குத்தினால் உடல் காயப்படும், ஆனால் உங்கள் மௌனம் அவர்களின் கர்வத்தையே அறுத்துவிடும். கோபத்தில் பேசும் வார்த்தைகள் விஷம். மௌனம் அந்த விஷத்தை முறிக்கும் மருந்து. மௌனத்தில் 3 நிலைகள் உள்ளன. முதலாவது அறிவின் மௌனம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் மற்றவர்கள் பேசும்போது குறுக்கிடாமல் இருப்பது. இது உங்களுக்கு பணிவை தரும். இரண்டாவது வலிமையின் மௌனம். உங்களை யாராவது அவமதிக்கும்போது அவர்களுக்கு பதில் சொல்லாமல் புன்னகைப்பது. இது அவர்களுக்கு பயத்தை தரும். மூன்றாவது அமைதியின் மௌனம். தினமும் 10 நிமிடம் உங்களுடன் நீங்கள் பேசும் மௌனம். இது உங்கள் உள்குரலை உங்களுக்கு தெளிவாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், உலகம் உங்களை பேசச் சொல்லி வற்புறுத்தும். ஆனால் நீங்கள் எப்போது பேச வேண்டும் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். வார்த்தைகளால் மனிதர்களை வெல்லலாம், ஆனால் மௌனத்தால் காலத்தையே வெல்லலாம். இன்று முதல் ஒரு சவால். தேவையற்ற இடங்களில் பேச மாட்டேன் என்று உறுதியெடுப்பவர்கள் மட்டும் கமெண்டில் சைலன்ஸ் என்று பதிவிடுங்கள். உங்கள் மௌனம் இன்று முதல் உங்கள் பலமாக மாறட்டும். இது உங்கள் இன்னர் வாய்ஸ்.